வணக்கம். இது செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். கல்வி சீர்திருத்தங்களை வெறும் அரசியல் பிரச்சனையாக மாற்றாமல் தேசத்தின் எதிர்காலம் கருதிய தேசிய பொறுப்பாக கருதி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்களில் பெரும்பாலானவை அறிவியல் ரீதியானவை அல்ல என இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இவை வரும் அரசியல் லாபத்திற்காகவும் குறுகிய கால புகழுக்காகவும் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் என தெரிவித்துள்ள சங்கம் இவ்வாறான போக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்காலத்திற்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளது. உலகளாவிய தரநிலைகளின்படி பாடத்திட்டங்கள் மற்றும் கற்பித்தல் முறைகள் குறைந்தது 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படாமல் இருப்பது மாணவர்களின் அறிவு திறன் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை வளர்ச்சியை பாதித்துள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என குறிப்பிட்டுள்ள சங்கம் பின்வரும் விடயங்களை வலியுறுத்தியுள்ளது. எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் நீண்டகால வளர்ச்சியை இலக்காக கொண்டிருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் இந்த சீர்திருத்த செயல்முறையை வலுப்படுத்த சங்கம் தயாராக உள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டியவை அல்ல, மாறாக தொழில்முறை அனுபவங்களை கொண்டு மேலும் மெருகூட்டப்பட வேண்டிய ஒரு இயக்கவியல் செயல்முறையாகும். கல்வித்துறையை அரசியல் போர்க்களமாக மாற்றுவதன் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மாறாக நாட்டின் எதிர்கால சந்ததியினரே பெரும் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்பதை அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் உணர வேண்டும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் தொடர்பான ஆபத்துகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் நேற்று யாழ் பொது நூலக மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக முன்மொழியப்பட்டு பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் புதிய சட்டமாக வர உள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது. ஆனால் பரந்த வரையறைகள் மற்றும் கடுமையான பிரிவுகள் காரணமாக இது பொதுமக்களின் போராட்டங்கள், சிவில் சமூக செயற்பாடுகள் மற்றும் புலம்பெயர் சமூகத்தினரை குறிவைக்கக்கூடும் என கலந்துரையாடலில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இலங்கை குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள். சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களும் பாதிக்கப்படலாம் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் வளவாளராக சட்டத்தரணி ஐங்கரன் கலந்து கொண்டதுடன் பங்கு பெற்றாளர்களாக பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், சபை உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், கடல் தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாண்டில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் நாட்டில் பச்சை மற்றும் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மரதகலமுல சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசிகளின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அதன் தலைவர் PK ரஞ்சித் தெரிவித்தார். இன்று 1 கிலோ நாட்டு அரிசியை 225 ரூபாய் மொத்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளையரிசி 208 தொடக்கம் 212 ரூபாவிற்கும், சிவப்பு அரிசி வகைகள் 205 தொடக்கம் 210 ரூபாய்க்கும் பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் சம்பா மற்றும் கீரி சம்பா மிகவும் விலை உயர்ந்தவை. கீரி சம்பா 340 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றது. சம்பா அரிசி 260 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. சம்பா மற்றும் கேரி சம்பாவின் விலை அதிகரிக்கும் போது வெள்ளை அரிசி மற்றும் நாட்டு அரிசிக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே நெல் விலை அதிகரித்தால் இந்த நிலை மேலும் மோசமடையும். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் கீரி சம்பாவின் விலை இன்னும் அதிகமாகும் என தெரிவித்தார். கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச
இன்றைய நாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். 75 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக விமல் வீரவன்சவிற்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகால் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இருப்பினும் விமல் வீரவன்ச சிறிது நேரத்துக்கு முன்னர் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 300 புதிய வாகனங்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் கடந்த 6 மாதங்களாக விடுவிக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வாகனத்தின் உண்மையான விலையை விட 3 மடங்கு அதிகமான வரியை செலுத்துமாறு சுங்க திணைக்களம் கோருவதாகவும் இறக்குமதியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நிதி நெருக்கடி மற்றும் மன உளைச்சல்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி வாகனங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய வரி திருத்தங்கள் மற்றும் மேலதிக தண்ட பணங்கள் காரணமாகவே இந்த சிக்கல் எழுந்துள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்தவர்கள் வாகன வியாபாரிகள் அல்லர். மாறாக தமது வாழ்நாள் சேமிப்பை பயன்படுத்தி குடும்ப தேவைக்காக எல்லை தாண்டிய கடன் கடிதங்கள் முறையின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்த சாதாரண பொதுமக்கள் ஆவார். வாகனத்தின் உண்மையான விலையை விட 3 மடங்கு அதிகமான வரியை செலுத்துமாறு சுங்க திணைக்களம் கோருகின்றது. சில வாகனங்களுக்கு 10 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வரி விதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அனைத்து சட்டங்களையும் பின்பற்றினோம், ஆனால் இப்போது தண்டிக்கப்படுகின்றோம். இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலையிட்டு தமக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்தனர். 23,344 பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கமைய 23,344 ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு சேவைக்கு 26,095 புதியவர்கள் சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் DHRD சந்திரஸ்ரீ தெரிவித்தார். சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் பயணத்தை சுமூகமாக நடத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஹட்டன், நுவரெலியா மற்றும் பதுளை உள்ளிட்ட பல நகரங்களுக்கு மேலதிக பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்டியன் மாவத்தை நெடுந்தூர பேருந்து முனையம் மற்றும் பிற முக்கிய நகரங்களில் இருந்து விசேட போக்குவரத்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகின் மிக மோசமான மனிதர் என ஹாலிவுட் நடிகர் மார்க் ருபல்லோ கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த 11ஆம் தேதி கோல்டன் குளோப் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஹாலிவுட் நடிகர் மார்க் ருபல்லோ பங்கேற்று உரையாற்றிய போதே இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் உலகின் மிக மோசமான மனிதர், உலகின் மிக சக்தி வாய்ந்த நாட்டின் அதிகாரத்தை இவரை போன்ற ஒருவரிடம் ஒப்படைத்திருப்பது ஆபத்தானது. இவர் பாலியல் பலாத்கார குற்றவாளி மற்றும் தண்டனை பெற்ற நபர். வெனிசுவேலா மீதான போர் சட்டவிரோதமானது என கடுமையாக விமர்சித்துள்ளார். மினியாபோலிஸ் நகரில் ட்ரெனி நிக்கோல் குட் என்ற பெண் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரும் மற்ற நடிகர்களும் ஃபீ குட் என்ற வாசகம் அடங்கிய பதாகையை அணிந்து வந்திருந்தனர். வெனிசுவேலா மீது அமெரிக்கா எடுத்து வரும் போர் நடவடிக்கை மற்றும் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக நோ கிங்ஸ் என்ற இயக்கத்தின் மூலம் ரொபெல்லோ தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் நாளைய நாளும் சந்திக்கலாம். நன்றி.